அக்னிருத்ர குருஜியின் பொதுமக்களின் நலனுக்கான சிறப்பு காசி வழிபாடு. பொதுவாகவே காசி மாநகரம் என்பது உலக மக்களின் புனித நகரமாக கருதப்படுகிறது. இந்த காசியில்தான் சிவபெருமான் காசி விஸ்வநாதராகவும் அம்பாள் விசாலாட்சி தேவியாகவும் மேலும் அன்னபூரணியும் அருள்பாலிக்கிறார்கள். அப்படிப்பட்ட புனித ஸ்தலம்தான் காசி. காசியை காண முக்தி, காசி என்று கூற முக்தி, காசியில் வசிக்க முக்தி. இப்படி வருவோருக்கும் வந்து வணங்கி செல்வோருக்கும் முக்தியை தரும் ஓர் அற்புதமான ஸ்தலம்தான் காசிப்பட்டினம். சிவபெருமான் மிகவும் ஆனந்தத்துடன் தங்கி இருக்கும் ஸ்தலம் என்பதால் இந்த காசி அதிமுக்தம் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அதி உன்னதமான ஆலயத்தில்தான் அக்னிருத்ர குருஜி அவர்கள் இவ்வுலக க்ஷேமத்திற்காகவும் பொதுமக்களின் நன்மைக்காகவும் தன்னை குருஜியாக ஏற்றுக்கொண்ட சிஷ்யர்களின் நலனுக்காகவும் காசி சென்று பல பூஜைகள் ஹோமங்கள் செய்து புனித நீராடி வந்துள்ளார். அதுவும் மகோதய அமாவாசையன்று. ஆம், இந்த வருடம், அதாவது 2019ஆம் வருடம் மகோதய அமாவாசையன்று உலகமெங்கும் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தியடையவும் மேலும் அகால மரணமடைந்தோருக்காகவும் அவர்களுக்கு மறுபிறவி இல்லாமல் இருக்கவும் ஆத்மா இறைவனடி சேரவும் அக்னிருத்ர குருஜி அவர்கள் காசிக்கு சென்று கங்கையில் நீராடி அந்த புண்ணிய சேத்திரத்தில் பிரம்ம வேத முறையில் பூஜைகள் செய்து வந்துள்ளார்கள். பொதுமக்களின் நலனில் அக்கறையும் பற்றும் உள்ள ஒருவரால்தான் இப்படி செய்வது சாத்தியம். என்றுமே மற்றவர்களின் நலனுக்காக அரும்பாடுபட்டு வரும் மனிதர்தான் நமது அக்னிருத்ர குருஜி அவர்கள். நம் வாழ்க்கையில் நம்மை அறிந்தும் அறியாமலும் பல சந்தர்ப்பங்களில் பாவங்கள் செய்வதுண்டு. இந்த பாவங்களை கரைத்து புண்ணியங்களை சேர்க்கும் இடம்தான் காசி. அப்படிப்பட்ட புனிதமான க்ஷேத்திரத்திற்கு செல்ல முடியாமல் பலர் தவிக்கின்றனர். அதற்கு காரணம் அதற்கான பிராப்தம் கிடைக்கவில்லை, அல்லது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக முன்ஜென்ம கர்மா என்று கூட சொல்லலாம். ஆம், நாம் ஒரு புண்ணிய யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்றால் கூட நம்முடைய கரும வினைகளை பொறுத்தே அது தடைபட்டு போகும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று பழமொழி உண்டு. அதற்கு ஏற்றாற்போல் யாத்திரை சென்று தெய்வ தரிசனம் செய்வது என்பது நம் கைகளில் இல்லை. அதுவும் காசிக்கு செல்வது என்பது ஓர் வரம் என்றே கூற வேண்டும். அப்படிப்பட்ட புனித ஸ்தலமான காசிக்கு நம்முடைய அக்னிருத்ர குருஜி அவர்கள் பக்தர்களின் நலன் வேண்டி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தடவை சென்றுள்ளார்கள். தன் நலம் கருதாமல் மற்றவர்களின் நலனுக்காக மட்டுமே காசி யாத்திரை சென்று புனித நீரான கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்பாளையும் அன்னபூரணியையும் வழிபட்டு உலக க்ஷேமத்திற்காகவும் பொதுமக்களின் நலனுக்காகவும் வேண்டுதல் மேற்கொள்வார். காசிக்கு எந்த வயதினரும் செல்லலாம். இளம் வயதிலேயே நம்மில் பலருக்கு பல நோய் நொடிகள் தாக்குகிறது. இதிலிருந்து விடுபடவும் நம்மை அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்தை போக்கவும் காசி யாத்திரை மேற்கொள்ளலாம். நமது அக்னிருத்ர குருஜி அவர்கள் காசிக்கு ஒவ்வொரு முறை செல்லும் பொழுதும் உலக மக்களின் உடல்நிலையில் அக்கறை கொண்டு அங்குள்ள சிவலிங்கத்தை வழிபட்டு அபிஷேகங்கள் செய்து பூஜை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். அது மட்டுமல்லாது அனைவரும் தீர்க்க ஆயுள் பெற்று இறுதியில் மோட்சம் அடைய வேண்டும் என்று நினைத்து வழிபட்டு வணங்குவார். உலக மக்களின் பசி பட்டினியை போக்கவும் உலகம் தழைத்தோங்கவும் இந்த காசி புனித யாத்திரையை மேற்கொண்டு மானசீக சக்தி பாவனை முறையில் அனைவரின் நலன் கருதி இறைவனை நோக்கி வேண்டி வழிபடுவார். அது மட்டுமல்லாது காசி நகருக்கு வாரணாசி என்ற பெயரும் உண்டு. வாரணாசி என்றால் நம் இரு புருவங்களின் நடுவிலுள்ள சக்கரமான ஆத்ம சக்கரத்தை குறிக்கிறது. இதை 3வது கண் என்றும் கூறுவார்கள். இந்த சக்கரத்தை தவத்தின் மூலம் ஆற்றலை குவித்து மிகுந்த தபோ வலிமை பெற்றவர்தான் அக்னிருத்ர குருஜி அவர்கள். அவர் நினைத்தது நடக்கும். நடப்பதை மட்டும்தான் அவர் நினைப்பார். மக்களுக்கும் போதனை கூறுவார். அப்படிப்பட்ட குருஜி திருவாக்கு கூறும் பொழுது அது அப்படியே பலிக்கும். இங்கு அருள்வாக்கு அல்ல, திருவாக்கு. அதுவே உங்களுக்கு நல்வாக்கு என்று அக்னிருத்ர குருஜி அவர்கள் அனைவரின் நலன் கருதி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு திருவாக்கு கூறுகிறார். நமக்கு ஏற்படும் கஷ்டங்களிலிருந்து நம்மை விடுவிக்க இவரிடம் திருவாக்கு கேட்டு பலனடைந்தோர் ஏராளம் என்றே கூற வேண்டும்.
அப்படிப்பட்ட மிகச் சிறந்த பொதுநலன் வாய்ந்த மனிதர்தான் அக்னிருத்ர குருஜி அவர்கள். பொதுவாக காசிக்கு சென்று வழிபட முடியாதவர்களுக்காக அவர்களின் உறவினர்கள் சென்று வழிபட்டு அவர்களுக்கு முக்தியை தரும் பொருட்டு வணங்கி வரலாம். இதுபோன்று நண்பர்கள், உறவினர்கள் என யார் யாருக்காக வேண்டுமானாலும் வழிபடலாம். அப்படி வழிபாடு செய்தால் அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதேபோன்று முக்திக்காக பலர் காசி மாநகரில் வேண்டி, ஏன் அங்கேயே தங்கி வயதான நிலையிலும் மோட்சம் கிடைக்க வேண்டி அங்கேயே இறப்பவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட புனித ஸ்தலமான காசியில் அக்னிருத்ர குருஜி அவர்கள் தியானம் செய்து வணங்குவார். காசியை பொறுத்தமட்டில் கங்கா தீர்த்தமும் கங்கா ஆரத்தியும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆரத்தியின் பொழுது முழு ஆரத்தி முடியும் வரை நமது அக்னிருத்ர குருஜி அவர்கள் அங்கேயே இருந்து மனதார அனைவரும் நலம் பெற வேண்டும், நல்ல உடல் நலம் பெற வேண்டியும், இறந்தவர்களுக்காகவும் இறக்கும் தருவாயில் உள்ளவர்களுக்காகவும், அது மட்டுமல்லாது தன்னிடம் திருவாக்கு கேட்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்காகவும் அனைத்து நலனும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்து வணங்குவார். உலக க்ஷேமத்திற்காகவும் மக்களின் நன்மை வேண்டியும் பல மானசீக பூஜைகள் செய்து வணங்குவார். தன்னை நாடி வரும் பொதுமக்களுக்கும் தன்னிடம் திருவாக்கு கேட்டு வரும் பக்தர்களுக்கும் திருவாக்கு மூலம் ஆசியும் வழங்குகிறார். காசிக்கு சென்று பாவங்களை களைந்து புண்ணியங்களை தேடும் நம்மில் தன்னுடைய புண்ணியத்தை பெரிதாக கருதாமல் பொதுமக்களின் நலன் கருதி அரும்பாடுபட்டு வரும் அக்னிருத்ர குருஜியிடம் திருவாக்கு கேட்டு ஆசி பெற்று நலம் பெறுவோம், வாழ்வில் வளம் பெறுவோம். தொடர்புக்கு அக்னிருத்ர குருஜியின் ஆத்ம சரணாலயம், ஸ்ரீ நித்திய சுரபி சந்தனமழை சாய்பாபா பரிகாரஸ்தலம், எண் 22, ஸ்ரீ சரஸ்வதி தெரு, விக்னேஷ் காலனி, புத்தூர் கிராமம், மப்பேடு போஸ்ட், சென்னை கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோட், மப்பேடு அருகில். செல் 9600001732. மற்றொரு எண் 8682000033. ஹாய் கைஸ், நீங்கள் எல்லோரும் சந்தனமழை சாய்பாபா கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய மிராக்கிள்ஸ் நடந்த கோயில் தான். இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா யூடியூப்பில் சாய் 9 டிவின்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாய் 9 டிவி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.